நாட்டுல மழை இல்ல, வெயில் இல்ல, உங்ககிட்ட மட்டும் எப்படி சேட்டு காசு இருந்துகிட்டே இருக்குது. போர் நடந்தாலும் புயல் அடிச்சாலும் கடன் வாங்குற நிலைமையில நாடே உருவானா கூட அந்த சேட்டு கடையில மட்டும் கடன் கொடுக்கிற நிலைமைக்கு கேஷ் ஃப்ளோ அதிகமாவே இருந்துகிட்டு இருக்கே, எப்படி? பஜாஜ், பிர்லா, ஜிந்தால், மிட்டால்னு இவங்க எல்லாருமே ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதியில இருந்து வந்து நம்ம நாட்டுல இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காங்களே, எப்படி? அவங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான் என்ன? எப்படி அவங்க வீட்டுல மட்டும் காசு இருந்துகிட்டே இருக்கு? நாட்டுல எப்பேற்பட்ட ஒரு பணச்சிக்கல் வந்தாலும் அவங்க மட்டும் எல்லா இடத்துலயும் நீட்டா அதை சால்வ் பண்ணிக்கிற அளவுக்கு ஃபைனான்சியலி ஸ்டேபிளா இருக்கிறாங்களே, எப்படி? அவங்க தொழில இருந்து அவங்க வாழ்வாதாரம் வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ற ஃபைனான்சியல் டிசிப்ளின் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஸோ நம்ம சேனல்ல எத்தனையோ விஷயத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம், எத்தனையோ ஸ்கீம்ஸை பத்தி பேசியிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பேசியிருக்கோம். ஆனா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களே, அதுவும் தலைமுறையா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களே, எப்படி அப்படிங்கறதான் இந்த வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ ஃபுல்லா பார்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் சொல்ல தமிழ். நான் உங்க மேகலா. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பணச்சிக்கல் இல்லை, நம்மளுக்கு அவசரமாக கடன் தேவைப்படுது, பேங்க்குக்கு போக முடியாது, அக்கம் பக்கத்தில் கேட்க முடியாது, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட மூஞ்சி கூட காட்ட முடியாது. என்ன பண்ணுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க? என்ன, அவங்க கிட்ட இருக்கிற தோடு இல்லை செயின், வளையல், மோதிரம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற சேட்டு கடையில் கொண்டு போய் அடமானம் வைப்பாங்க. அவங்க நல்ல மொறுன்னு எண்ணி கேஷாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து காலாகாலமாக வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல, நம்ம எல்லாருமே இப்போ நம்மளுக்கு கடன் வேணும், ஒரு பொருளை அடமானம் வைக்கணும் அப்படின்னா கண்ணை மூட அடுத்த செகண்ட் ஞாபகம் வர்றது அந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான். மார்வாடிஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ராஜஸ்தான்ல ஜோத்பூர் அப்படிங்கிற பகுதி மாதிரியான இடத்துல இருந்து ஒரிஜினேட் ஆகி வர்றவங்க தான் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் வந்து மார்வாடிஸ் அப்படின்னு ஒரு குரூப்ல நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ இவங்க வந்து இன்னைக்கு நேத்து போன வருஷம் இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரிலாம் வந்து நல்ல பணப்புழக்காட்டத்தோட இருக்காங்க, நல்ல ரிச்சா இருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. தலைமுறையா அவங்க தாத்தா, அவங்களோட கொள்ளு தாத்தா, அடுத்த வர்ற பேரன், கொள்ளு பேரன்னு எல்லாருமே அந்த ஒரே ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி தான் அவங்களோட ஃபைனான்சியல் சிச்சுவேஷனை ரொம்ப ஸ்டேபிளா வச்சுக்கிறாங்க. ஸோ நான் அவங்களோட லைஃப் ஸ்டைலை ஒரு விதமா அனலைஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் 7 சீக்ரெட்ஸை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல 1 by 1 நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். யோசிச்சு பாருங்க. வடக்கு நண்பர்களை பத்தி என்னதான் நம்ம அப்படி இப்படி பேசி, என்னதான் ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கி, எப்படி ஒரு இது இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயமும் இருக்கு. எப்படி நம்மளை பார்த்து அவங்க சில விஷயங்களை கத்துக்கிறதுக்கு, தொழில் கத்துக்கிறதுக்கு நம்ம நாட்டுக்கே வந்து நம்ம ஊருக்கே வந்து இருக்காங்களோ, அதே மாதிரி அவங்கள பார்த்தும் சில நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்கு நம்மளும் முயற்சி பண்ணுவோம். ஏன்னா பணம் இஸ் அல்டிமேட். அது யார் அதிகமா வச்சிருக்காங்க, எப்படி வச்சிருக்காங்கன்னு கத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, சரியா? இப்போ அவங்களோட சீக்ரெட் நம்பர் 1 என்னன்னு நான் சொல்றேன், கேளுங்க. பாயிண்ட் நம்பர் 1, உங்களோட அசல் பாதுகாப்பா இருக்கா? அசல் அப்படின்னா என்ன? கேபிட்டல், ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த பிசினஸ்க்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ணின அமௌண்ட் பாதுகாப்பா இருக்கா, லாஸ்ல போய் முடியாம பாதுகாப்பா இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவங்க கவலைப்படுறதா இருக்குமா. அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு இதுல இருந்து நம்மளுக்கு லாபம் வருதா வரலையா, ஐயோ வரலையா அப்படிங்கிற கவலை அவங்க படமாட்டாங்களாம். அந்த அசலை வந்து லாஸ் ஆகாம பாத்துக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதுல மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுவாங்களாமா. எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்களா இது? சும்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, ஒரு மந்த்லி டார்கெட் இருக்கும் உங்களுக்கு. அப்ப அவங்க மந்த்லி டார்கெட் என்ன பண்ணுவானுங்க, இப்போ ஒரு மாசம் வந்து நம்மளுக்கு வேலை சொல்லுவானுங்க, நம்ம அந்த வேலையை நம்ம கரெக்டா டார்கெட்டை முடிச்சிடறோம். அடுத்த மாசத்துக்கு இந்த டார்கெட்டை விட அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். ஆனா எவனாவது ஒருத்தன் அந்த டார்கெட் அட்லீஸ்ட் நீ மெயின்டைன் பண்ணணும், நீ மெயின்டைன் பண்ணிக்கோ, நீ ப்ரோக்ரஸ் ஆகாட்டியும் பரவாயில்ல, அப்போதான் உன் மைண்டு அடுத்த ஒரு மந்த்துக்கு நான் இந்த ஒரு மாசத்தை நான் காப்பாத்திட்டேன், நான் 2 மாசமா ஒரு ப்ரோக்ரஸ் நிலைமையிலே கன்சிஸ்டண்டா வந்துட்டேன், 3வது மாசத்துல எப்படியும் நான் இதை விட கொஞ்சம் பெட்டரா பண்ணுன்ற மோட்டிவேஷன் உனக்கு உள்ளா இருந்து வரும் அப்படின்னு எவனாவது எந்த மேனேஜராவது சொல்றானா? இல்ல. அதே மாதிரிதான் அவங்க இந்த ஒரு மிஸ்டேக்கை பண்றதில்லை. அவங்க ஒரு வருஷம் கேப் விடுறாங்க அந்த பிஸ்னஸுக்கு. இந்த டைம்ல அவங்க போட்ட அந்த ஒரு அசலை மட்டுமே பாதுகாக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்றாங்க. ப்ராஃபிட் வருதா ப்ராஃபிட் வரலையா அப்படிங்கிற கவலை அவங்க படுறது கிடையாது. லாஸ் ஆகாம பாத்துக்கிறாங்க.
அதே மாதிரி அவங்களோட எமர்ஜென்சி ஃபண்டில் அவங்க கை வைக்கிறது கிடையாது. பேசிக் பிஸ்னஸ்ல பேசிக்கான ஒரு விஷயம் இதுதான். எப்பேற்பட்ட ஒரு பிஸ்னஸ் மேனா இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு குவாலிட்டி, சர்வீஸ், அவனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்கில்ஸ் இதுல தான் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிறத இவங்களை பார்த்து நம்ம கத்துக்கலாம். எந்த ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அடுத்த 2 நாள் எனக்கு ஓஹோன்னு போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்றாங்களோ அப்பேற்பட்டவங்க கடைசியில மனசுடைஞ்சுதான் உட்காரணும். ஏன்னா ரொம்ப அன்சர்டைன் பிசினஸ் அப்படிங்கிறது. ரெண்டாவது சீக்ரெட், அவங்களுக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு குப்பை நிலத்தை வாங்குறேன், அந்த நிலத்து மூலியமா எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு நான் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா 16 வருஷம் இல்ல 30 வருஷம் கழிச்சு அது 10 லட்ச ரூபாய்க்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ நான் இல்ல எனக்கு அது ரொம்ப சென்டிமெண்ட்டான இடம், எனக்கு அப்படி இப்படி அப்படின்ட்டு ரொம்ப அட்டாச்சாக இருந்து நான் சும்மா வேஸ்ட்டாக என் 10 லட்ச ரூபா எனக்கு தூங்க விட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அந்த மாதிரி அவங்க அவங்க பணத்தை ஒரே இடத்துல கிடையா போட்டு வச்சிருக்க மாட்டாங்க. ஒன்ஸ் இஃப் தி கெட் டு நோ தட் மணி இஸ் நாட் மேக்கிங் எனி சென்ஸ், எந்த விதமான வருவாயும் அதில் இருந்து அந்த பணம் குட்டி போட மாட்டேங்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை அவங்க இம்மீடியட்டா வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. எமோஷனல் அட்டாச்மெண்ட் கம்மியா இருக்கிறதுனால தான் பணப்புழக்காட்டமே ஸ்டடியா இருக்கு. எங்கெல்லாம் சென்டிமெண்ட்டும் எமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் பூந்து விளையாண்டுகிட்டு இருக்கோ அந்த இடத்துல பணம் ஒன்னு ஓவரா செலவாகும், அப்படி இல்லைன்னா இருக்கிற பணத்துக்கு பிரயோஜனமே இல்லாம ஒரு இடத்துல இருக்கும். அப்படிங்கிறது நீங்களே யூசுவலா கேள்விப்படுற ஒரு விஷயம். இந்த விஷயத்துல அவங்க திடமா இருக்காங்க. ரூல் நம்பர் 3, அவங்க கிட்ட அட்லீஸ்ட் 15 to 25% லிக்விட் கேஷ் கண்டிப்பா வீட்டில் வச்சிருப்பாங்க. நான் சொல்லல ஆரம்பத்திலேயே, நம்ம வீட்டில் ஏதாவது வேணும் அப்படின்னா மார்க்கெட் கிராஷ் ஆகிற டைம்ல, இல்லை நம்மளுக்கு கடன் உதவி வேணும் அப்படிங்கிற டைம்ல, எமர்ஜென்சின்ற டைம்ல நம்ம போய் கடன் வாங்குற நிலைமையில் இருக்கிறப்போ அவங்க குஷியா கடன் கொடுக்குற நிலைமையில் இருப்பாங்க. ஏன்னா அந்த டைம் தான் அவங்களோட பீக் டைம். அவங்க தான் நான் கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு அதை வச்சு ஒரு தனியா ஒரு இது பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம்ல அவங்களோட கேஷ் லிக்விடிட்டி அதிகமா இருக்குன்றத பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. மார்க்கெட் கிராஷ் ஆகி யாரெல்லாம் வருத்தப்படுவாங்களோ அது இவங்களுக்கு சாதகமான ஒரு நேரம். ஸோ எந்த ஒரு டவுன்ஃபாலையுமே இவங்களுக்கு சாதகமா உருவாக்கக்கூடிய ஒரு தெம்பு இவங்களுக்கு இருக்கு. அதுதான் ரூல் நம்பர் 4. ஆல்வேஸ் ஹேவ் லிக்விட் கேஷ் அப்படிங்கிறது ரூல் நம்பர் 4. ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய அந்த யூபிஐ லிமிட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா லிக்விட் கேஷ் நம்ம அதிகமா பணப்புழக்காட்டம் பண்றப்ப நிறைய சிக்கல போய் மாட்டும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுமே சில விஷயங்களை அடாப்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு வீக்கான சிச்சுவேஷன், ஒரு பயமான ஒரு டவுன்ஃபால் சிச்சுவேஷன்லையும் எந்திரிச்சு நிற்கிறது எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சீக்ரெட் நம்பர் 4, அவங்களுக்கு என்னைக்குமே ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்ல ஆசை கிடையாது. லாங் டேர்ம், ஸ்லோ க்ரோத், ஸ்டடி க்ரோத் அப்படிங்கிற ஒரு கொள்கையில தான் அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு பணத்தை போட்டோன்னே நாளைக்கு அது செடி முளைச்சு பூ பூத்து காய் காய்த்து பழமாயிரணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அது பெருசா மரமா வளரட்டும், அதுக்கப்புறம் என்ன கொடுக்குதோ கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருவாங்க. மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் வெட்டுறது கஷ்டம். ஸோ செடியா இருக்கிறப்ப எவன் வேணாலும் எப்போ பிடிங்கி விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல லாங் டேர்மை ரொம்பவே ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றவங்க தான் இவங்க. சீக்ரெட் நம்பர் 4, ஸ்லோ க்ரோத் இஸ் ஸ்டடி க்ரோத் அப்படின்னு ரொம்ப உறுதியா அந்த ஒரு விஷயத்த நம்புறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதை ஷார்ட் டேர்ம்லேயே முடிச்சுக்கிட்டு ஷார்ட் டேர்மில் எதிர்பார்க்காம அவங்க அந்த முதலீட்டை லாங் டேர்முக்கு சஸ்டெயினபிளாக வச்சுக்குவாங்க. லாங் டேர்மில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறவங்க தான் இவங்க. ஸோ அதனால தான் இவங்களுக்கு வயசானாலும் சரி, இல்லை புதுசாக ஏதாவது குழந்தை பிறந்தாலும் சரி, அடுத்த ஜென்ரேஷன் உருவானாலும் சரி, எல்லா ஜென்ரேஷனுக்கும் அந்த பணப்புழக்காட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு ஆளும் அந்த ஒரு லாங் டேர்ம் கோலை செக்யூரா வச்சுக்கிட்ட ஒரே ஒரு காரணம் தான். சீக்ரெட் நம்பர் 5, இவங்க எந்த ஒரு விஷயத்துல முதலீடு செஞ்சா அது நம்மளுக்கு மாச வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் அதிகமான ஃபோக்கஸை வச்சிருப்பாங்க. பொதுமக்களாகிய நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நிலத்தை வாங்குவோம், அது இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுல வீட்டை கட்டி அதுக்கப்புறம் அதுல வீடு ரெடி ஆனதுக்கப்புறம் குடி விட்டு வாடகை வர்றப்ப வாடகை வாங்கிக்கோ அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். ஆனா இவங்க அப்படி இல்லை. இவங்க வாங்கக்கூடிய விஷயம் டிலே ஆனா கூட அந்த விஷயத்த வாங்கின உடனே அதுல இருந்து ஒரு மந்த்லி இன்கமை எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. விச் மீன்ஸ் அவங்களுக்கு ரெகுலரான இன்கம்ல அதிகமான ஃபோக்கஸ் இருக்கு. ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க ஒரு பிஸ்னஸ் இதில் இறங்கி இருக்கிறதால எந்த டைம்ல எந்த பிஸ்னஸ் வேணாலும் எப்படி வேணாலும் ஆகலாம். ஸோ ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் இன்கம், ரெகுலர் இன்கம்ல அதிகமான ஃபோக்கஸ் அவங்களுக்கு இருக்கு. சீக்ரெட் நம்பர் 6, அவங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்பவே கண்ட்ரோல்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊர் பக்கம் புது பணக்காரனை யாராவது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. நேற்று வரைக்கும் சும்மா ஏதாவது விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு அடுத்த நாள் ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் வந்திருக்கும், வெள்ளையும் சொல்லையுமா சட்டையை மாட்டிக்கிட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி அந்த ஊருக்கே அவருக்கு அந்த ஒரு சின்ன அமௌண்ட் வந்ததை தெரியப்படுத்துகிற மாதிரி நம்ம சொல்கிறேன் புது பணக்காரங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னு. ஆனால்
காலாகாலமா தலைமுறையா பணக்காரங்களா இருக்கிற இவங்களை பார்த்தீங்கன்னா சிம்பிளா தான் இருப்பாங்க. அப்படியே நீட்டா அப்படியே எண்ணெய் வச்சு தலைவாரி நீட்டா கோடு எடுத்து சீவி அந்த ஒரு பந்தா பண்ணாம இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலை வந்து அவங்க அட்டைன் பண்றாங்க. அஃப்கோர்ஸ் நான் வந்து சொல்லல அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சாதுவான ஆள்லாம் நான் சொல்ல கிடையாது. இருந்தாலும் அவங்களோட ப்ராஃபிட்ஸ்ல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை வச்சு தான் அவங்களுமே அந்த ஒரு லக்ஸூரியஸான லைஃப்பை வந்து லீட் பண்றாங்க. நம்மளுக்கு மீறி நம்ம சொத்துக்கு மீறி என்ன லாபம் வருதோ அதுல தான் நம்ம வந்து அந்த ஆடம்பரத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல்டு லைஃப் ஸ்டைல் இருக்கிறதால தான் அனாவசிய செலவு அவங்க முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்திக்குவாங்க. 7வது சீக்ரெட்டா அவங்களோட ஒற்றுமையும் பேஷன்ஸும். ஒற்றுமை அப்படின்னு வரப்போ முடிஞ்ச அளவு நம்ம வந்து அவங்கள ஜாயிண்ட் ஃபேமிலியை தான் பார்த்துருக்கோம். ஸோ உள்ள என்ன நடக்குன்னு இன்னும் யாருக்கும் தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து அடங்கி போகிறவங்களா இருக்கலாம், இல்லை மேபி அந்த ஒரு 4 அண்ணன் தம்பிகளும் ஒற்றுமையாக நம்ம வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு கல்ச்சுரல் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறாங்களோ என்னமோ தெரியாது. பட் ஆனால் வெளியிலிருந்து பார்க்க அவங்க ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலியை தான் நம்ம முக்கால்வாசி நான் பார்த்துருக்கேன். ஸோ அது மூலியமாகவும் ஒரு ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் ரூட்டை வந்து ஒரு ஜென்ரேஷனலாக அவங்க வந்து வெல்த் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் பேஷன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறப்போ அவங்க கிட்ட காசு இருக்கு அப்படின்ட்டு அனாவசியமாக செலவு பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஒன்னொன்னையும் அலசி ஆராய்ஞ்சி உட்காந்து பேசி இது சரியா இது தப்பா, இதில் போட்டால் அது கரெக்டாக இருக்குமா, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்து பேஷன்ஸாக யோசிச்சு காக்க விட்டு தான் அவங்க வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு இது நம்மள எத்தனை பேருக்கு இருக்குது? நம்ம ஒரு விஷயத்த வாங்குறோம் அப்படின்னா இந்த பந்தா பண்ணுறதுக்கும் அந்த அடுத்தவங்களை பார்த்து அவன் வாங்கிட்டா நம்ம வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் நம்ம நிறைய பேர் வந்து சொசைட்டி ப்ரெஷரில் வந்து வாங்குறோம் இல்லையா? அதையும் தாண்டி உண்மையாலுமே இதில் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு அது இந்த சைடு டைவர்ஷன் எல்லாத்தையும் தாண்டி இண்டிவிஜுவலாக இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எனக்காக நம்ம குடும்பத்துக்காக இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ரொம்ப தெளிவாக யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்க கிட்ட இருக்குது. அதுதான் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய மென்டல் ஸ்ட்ரென்த்தாகவே நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு நம்ம இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் எப்படி ஃபைனான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, அவங்களோட சீக்ரெட்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் நம்ம வந்து பண்ணி பார்த்தோம். ஸோ முடிஞ்ச அளவு நம்மளும் இந்த மாதிரியான சின்ன சின்ன டிசிப்ளினை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மேபி தட் மைட் மேக் அ பிட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். நம்மளோட ஃபைனான்ஷியல் இதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இது எதுவுமே நான் இப்போ சொன்னது எதுவுமே வந்து ஐயோ இதெல்லாம் நான் பண்ணால் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் ஒரு விஷயம் கிடையாது. இதெல்லாமே ஜென்ரலாக எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் தான். நம்மளே எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் மார்வாடி குரூப் ஆஃப் பீப்புள் ஃபாலோ பண்ணக்கூடிய 7 சீக்ரெட்ஸ் என்ன, அவங்களோட அந்த அதிகமான கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை நான் சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறத அவங்க நான் கிராஸ் வெரிஃபை பண்ணி சொல்லிட்டோம். அண்ட் இன்னொன்று கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் அதையும் தெரியப்படுத்திட்டு போங்க. ஆர் மேபி நீங்கள் வேறு ஏதாவது ஸ்ட்ரீட் ஆஃப் பீப்புளை பற்றி இன்ஸ்பயர் இருக்கீங்க அப்படின்னா அவங்கள பற்றி பேசணும்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். மேகலா சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.